வணக்கம். இது இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவை கைது செய்வது தொடர்பில் சந்திரசேகர் வெளியிட்டுள்ள விசேட தகவல். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நபர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்திய விடயம் குறித்து போலீசார் தான் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்ற கடற்தொழில் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டிருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் 2025 ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டங்களை நடைமுறைப்படுத்தல் தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தது. ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போது அண்மையில் நபர் ஒருவர் மீது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தாக்குதல் நடத்துவது பதிவாகியிருக்கிறது. இத்தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்காது தேசிய மக்கள் சக்தி அவரை காப்பாற்றுவதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இனி இந்த விடயம் குறித்து வினவிய போது சந்திரசேகர் சில விடயங்களை கூறியிருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நபர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்திய விடயம் குறித்து போலீசார் தான் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார் சந்திரசேகர். இலங்கையில் அதிரடியாக செயற்பட்டு இளைஞனை காப்பாற்றிய வெளிநாட்டு பெண். இலங்கையில் வெளிநாட்டு பெண் ஒருவர் அதிரடியாக செயற்பட்டு இளைஞனை காப்பாற்றிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஊவா மாகாணத்தில் நீர்வீழ்ச்சியில் குளித்துக் கொண்டிருந்த நீரில் மூழ்கிய இளைஞனை மலேசியா சுற்றுலா பயணி காப்பாற்றியுள்ளார். இலங்கைக்கு விடுமுறை வந்த பெண்ணே அதிரடியாக செயற்பட்டு இளைஞனை காப்பாற்றியுள்ளார். சுற்றுலா பயணி தனிப்பட்ட கேமராவில் பதிவான வீடியோ காட்சிகளில் ஆழமான பகுதியில் இறங்கிய நண்பரை மீட்க உதவி கேட்டு நண்பர் கூச்சலிடும் காட்சிகள் பதிவாகியிருக்கின்றன. அருகில் இருந்த பெண் சுற்றுலா பயணிக்கு நீருக்கில் சென்ற மூழ்கிய இளைஞனை உயிருடன் கரைக்கு கொண்டு வந்துள்ளார். அதன் பின்னர் அவரது நண்பர்களால் அழைத்துச் செல்லப்படுகின்றார். நீர்வீழ்ச்சி ஆபத்துகள் குறித்து அவதானமாக இருக்குமாறும் பொதுமக்களிடம் மலேசியா சுற்றுலா பயணி வேண்டுகோள் வைத்திருக்கின்றார். சமூக வலைத்தளத்தில் வெளிநாட்டு ஆசை 60 லட்சத்தை இழந்த கிளிநொச்சி நபர். பிரான்சுக்கு அனுப்புவதாக கூறி டிக்டாக் விளம்பரத்தை பார்த்து கொண்ட கிளிநொச்சி நபர் ஒருவர் 60 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்துள்ளார். சமூக வலைத்தளமான டிக்டாக் வலைத்தளத்தில் விசா விளம்பரத்தை பார்த்து சாந்தன் என்பவர் தொடர்பு கொண்டு தான் பிரான்சில் இருப்பதாக பேசி கதைத்துள்ளார். பின்னர் தனது ஆவணங்களுடன் கொழும்பு வரச் சொன்னதன் அடிப்படையில் கொழும்பு வந்ததாகவும் கொழும்பில் சில நாட்கள் தங்கியிருந்துள்ளார். எனது ஆவணங்கள் கொண்டு வந்த நபர் அந்த நபரை சந்திக்குமாறு கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் கடந்த 17ஆம் தேதி இவர் சந்தித்திருக்கின்றார். பம்பலப்பட்டியில் வைத்து ஆவணங்களை பெற்றுக்கொண்டு போனில் அனுப்பியவருக்கு போன் செய்தருமாறு கூறியிருக்கின்றார். அதன் அடிப்படையில் போன் செய்து கொடுத்திருந்தார். அதன் மறுநாள் சொத்துக்கள் தொடர்பான ஆவணங்கள் செய்ய வேண்டும் என்று கூறி அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டு சென்று விட்டார். இதன் பின்னர் சிறிது நேரத்தில் இங்கிலாந்தில் தொலைபேசியிலிருந்து ஒரு குறுந்தகவல் வந்தது. அந்த தொலைபேசி இலக்கம் 0765322659 என்ற வேலை செய்யவில்லை. பின்னர் மறுநாள் தேசிய சேமிப்பு வங்கி கணக்கிலிருந்து 60 லட்சம் ரூபாய் பணமும் தலா 20 லட்சம் ரூபாய் வீதம் 3 தடவைகள் வேறு கணக்குக்கு மாற்றப்பட்டது. இதனால் உடனடியாக வங்கிக்கு அறிவித்தேன். பின்னர் அவர்கள் NSP ஆப்ஸினூடாக பணப்பரிமாற்றம் செய்தனர். பின்னர் போனில் ஆப்ஸ் உள்நுழைவு செய்ய முடியாமல் கடவுச்சொல் மாற்றப்பட்டிருந்தது. இதன் பின்னர் தொலைபேசி இலக்கம் தொடர்பாக டயலாக் வாடிக்கையாளர் சேவையுடன் விண்ணப்பிய போது சிம் மாற்றப்பட்டிருப்பதாக சொல்லியிருந்தார். எனவே மோசடி குறித்தும் உடனடியாக கிளிநொச்சி மாவட்ட போலீஸ் அதிபரின் கீழ் விசேட குற்றத்தடுப்பு பிரிவில் முறைப்பாடு வழங்கப்பட்டிருக்கின்றது. என்னை போன்ற பல சமூக வலைத்தளங்களை நம்பி ஏமாற நிலையில் இருக்கும் நிலையில் குறித்த நிறுவனம் தொடர்பில் எச்சரிக்கையாக இருக்குமாறு வேண்டப்படுகின்றீர்கள். யோசித மற்றும் யோசிதவின் பாட்டு மீது சட்ட அதிபர் குற்றப்பத்திரிகை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் 2வது மகன் யோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி ஆகியோருக்கிடையில் கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. திகிவெளியில் இருக்கும் உயர்ன பகுதியின் நிலம் சொத்துக்கள் எவ்வாறு கையகப்படுத்தினார்கள் என்பதையும் ரத்மலானையில் இருக்கும் 80 மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள சொத்துக்கள் அவர்கள் எவ்வாறு கையகப்படுத்தினார் என்பதையும் வெளியிட தவறியமையே சட்டமா அதிபர் குற்றம் சாட்டியிருந்தார். நாமல் ராஜபக்சவின் கல்வித்தகமை தொடர்பாக CID விசாரணை. நாமல் ராஜபக்ச மீது சட்டக்கல்வி தொடர்பில் விசாரணை செய்ய CIDக்கு உத்தரவு. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது சட்ட இளமானி பட்டத்தை எவ்வாறு பெற்றார் என்பது குறித்து விசாரணை நடத்துவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் உத்தரவிடுகின்றது. நாமல் ராஜபக்ச சட்டப்படி மேற்கொண்ட படிப்பு தொடர்பாக முறைகேடுகள் இடம்பெற்றதாக பல புகார்கள் இருக்கின்றன. அதன் அடிப்படையில் இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகின்றன. நாமல் ராஜபக்ச கல்வி தகுதி தொடர்பாக முன்னதாகவே பல்வேறு சந்தேகங்கள் இருக்கின்ற நிலையில் இந்த விசாரணை முக்கியத்துவம் பெறுகின்றது.
குறிப்பாக அவர் பட்டம் பெற்ற விதம், அதற்கு தேவையான கல்விசார் நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டனவா என்பது குறித்து விசேட கவனம் செலுத்தப்படுகின்றது. நாமல் ராஜபக்ச சட்டத்துறையில் பட்டம் பெற்றதோடு அரசியல் மற்றும் விளையாட்டுத் துறைகளில் செயல்பட்டு வருகின்றார். எனினும் கடந்த சில ஆண்டுகளாக அவருக்கு எதிராக பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருகின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக நிதி மோசடி, அதிகார துஷ்பிரயோகம் உட்பட்ட புகார்கள் அடங்குகின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது. நீர் விநியோகம் துண்டிக்கப்படவில்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்தில் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்தி பொய்யானது என்ற தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை தெரிவிக்கின்றது. இந்த செய்தி தொடர்பான விசாரணையின் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தின் அருகாமையில் இருக்கும் மற்றொரு இடத்தில் நிலுவத்தொகை செலுத்தப்படாதன் காரணமாக நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த இடம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லம் அல்ல என்ற தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். ஆஸ்திரேலியாவை தீர்த்து கட்டிய சிங்கங்கள். இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இலங்கை அணி 174 என்ற ஓட்டங்களால் இமாலய வெற்றியை பதிவு செய்துள்ளனர். கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் இந்த போட்டி இடம்பெற்றிருந்தது. போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தி ஆடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்கள் நிறைவில் 4 விக்கெட்டுகளை இழந்து 281 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டனர். இலங்கை அணி சார்பாக குசல் மெண்டிஸ் 101 ஓட்டங்களையும் சரிந்த அசலங்க ஆட்டமிழக்காமல் 78 ஓட்டங்களையும் பெற்றுக்கொண்டனர். இதேபோல் நிசன் மதுஸ் 51 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். 282 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய அணி 24 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 107 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக்கொண்டனர். அந்த அணி சார்பில் அணியின் தலைவர் ஸ்டீவன் ஸ்மித் அதிகபட்சமாக 29 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். பந்துவீச்சில் பனிந்த ஹசரங்க மற்றும் அசீத பெர்னாண்டோ ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளையும் பெலகதர 4 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார். 2 போட்டிகள் கொண்ட தொடரை 2-0 என்ற கணக்கில் வெள்ளியடிப்பு செய்து இலங்கை அணி தொடரை கைப்பற்றியிருக்கிறது. அனுரகுமாரவை துருக்கி வரும்படி அழைப்பு. இலங்கையை தொடர்ந்து ஆதரவளிக்கவும் உறுதி. இலங்கை பொருளாதார வளர்ச்சி இலக்குகளை அடைவதற்கு தொடர்ச்சியான ஆதரவை வழங்குவதாக துருக்கியின் தூதுவர் அறிவிக்கின்றார். இலங்கைக்கும் துருக்கிக்கும் இடையில் தற்பொழுதிருக்கும் இருதரப்பு உறவுகள் மேலும் பலப்படுத்திக் கொண்டு இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி இலக்குகளை அடைவதற்கு தொடர்ச்சியான ஆதரவு வழங்கப்படும் என்ற துருக்கிக்கான தூதுவர் உறுதிமொழி வழங்கியிருக்கின்றார். பொதுஜன பெரமுன காரியாலயத்தில் 1.5 மணி நேரத்தை கழித்த அமெரிக்க தூதுவர். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் சென்றுள்ளார். காலை 10 மணியளவில் காரியாலயத்துக்கு சென்ற அமெரிக்க தூதுவர் 1.5 மணி நேரத்துக்கு மேலாக அங்கு இருந்ததாக சொல்லப்படுகின்றது. இலங்கையில் பொதுஜன பெரமுன காரியாலயத்துக்கு வருகை தருமாறு விடுவிக்கப்பட்ட அழைப்புக்கு அமைவாக அவர் அங்கு சென்றிருக்கின்றார். அமெரிக்க தூதுவருடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சகார காரியவசம், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சஞ்சீவ ரத்நாயக்க, ஏந்தகொட மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்க ஆகியோர் சந்தித்து கலந்துரையாடியதாக அறிய முடிகின்றது.